வாங்க இன்றைக்கி சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேங்க. பேன் வச்சு பட்டர் விட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கேப்சிகம் 1 சேர்த்துருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, கேபேஜு, பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 துண்டுக்கு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். 1 1/2 ஸ்பூனுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாங்க. கார்ன் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க வேக வச்சு. பிரெட் ஸ்லைஸில் வந்து ஒரு பக்கம் டொமேட்டோ சாஸ் தடவிருக்கேங்க. ஒரு பக்கம் மயோனீஸ் தடவிருக்கேன். மயோனீஸ் வந்து எக்லெஸ் மயோனீஸுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த வீடியோவும் தனியாக உங்களுக்கு போடுறேன். சீஸ் வச்சுக்கலாங்க மேலே. சீஸுக்கு மேலே நம்ம இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ப்ரெட்டை வந்து கல் காயட்டுங்க. காயவும் கீ தடவிக்கலாங்க. தடவிட்டு இதையும் வச்சுக்கலாங்க. 2 பக்கம் நல்லா பெரட்டி போட்டு எடுத்து கொடுக்கலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க. இல்லைன்னா ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியானதுங்க. இது ஈஸியாகவும் இருந்ததுங்க. சீஸ் வச்சுருக்கனால ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நான் சொன்ன இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.